ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12க்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் 12க்காக நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கீ ஆன்சர் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம சேனல் உங்கள் கூடயே இருக்கும். அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்கள் ஜூனியருக்கும் சரி நம்ம சேனலை சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எதுக்காக அப்படின்னா, நம்ம கல்லூரி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே கிடைக்கும். எல்லா அதாவது படிப்புகள் சம்பந்த வீடியோவும் உங்களுக்காக கிடைக்கும். சரியா? இப்போ நீங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ் மீடியம் நீங்க நினைக்கிறீங்க. இங்கிலீஷ் மீடியத்தோட ஆன்சர் கீ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறேன் உங்களுக்காக கொடுக்குறேன். அதாவது ரொம்ப சந்தோஷமான செய்தி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக ரொம்ப சந்தோஷமான செய்தி காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ வந்து டைப் ஏ, டைப் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து நீங்க ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர்ல சப்போஸ் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தா எடுத்து நீங்க பார்க்கலாம். சரியா? டைப் ஏ, டைப் பிக்கு வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க அஃபிஷியலா அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தா பார்த்துக்கலாம். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மேத்ஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் இருந்துச்சு. ஆனா கெமிஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ 2 மார்க்ஸ் வந்து பார்க்குறீங்க. 16th கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சரியான விளக்கம் ஏதேனும் ஒரு சரியான சமன்பாடு இருந்தாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 17வது கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சரியான சமன்பாடு இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான சமன்பாடு இருந்தாவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 மார்க் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை சமன்பாடு செய்யப்படாத, அதாவது சமன் செய்யப்படாத சமன்பாடு வெப்பநிலை குறிக்கப்படவில்லை எனில் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா 1 மார்க் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் ஏதேனும் ஒரு சரியான சமன்பாடு, ஏதேனும் ஒரு சரியான விளக்கம் எடுத்துக்காட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 19வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான விளக்கம் கொடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து நீங்க எடுத்துக்காட்டு கொடுத்துக்கணும். அதை நீங்க பார்த்துங்க. எக்ஸாம்பிள் எழுதல அப்படின்னா 1 மார்க் உங்களுக்கு போயிருக்கும். சரியா? 21வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, விளக்கம் மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க்கு. அந்த நிபந்தனைகளற்ற சமன்பாடு எழுதினா 1 மார்க். சரியா? மேல இருக்கிற நீங்க வந்து எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் வந்து குடுத்துருவாங்க. சரியா? இதெல்லாம் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். சரியான வரையறை எழுதுனீங்க அப்படின்னா 24th கொஸ்டினுக்கு 2 மார்க் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆ அதாவது 33வது கொஸ்டின் வந்து கட்டாய வினா அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். 25வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதேனும் 3 யூசஸ். சரியா? பயன்கள் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க் குடுத்துர்றாங்க. 26வது கொஸ்டின், 27வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, A இஸ் ஈக்குவல் டு அதாவது 353.5 PM அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கணும். சரியா? அந்த யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 மார்க் குடுத்துருக்காங்க. அதை நீங்க பார்த்துங்க. அடுத்து 28வது கொஸ்டின் நீங்க பார்க்குறீங்க. இது எல்லாத்துக்குமே நீங்க தனித்தனியா Kனா என்ன, வினைவேக மாறிலி இப்படி என்ன பண்ணணும் பிரிச்சு எழுதணும். அடுத்து 29வது கொஸ்டினுக்கு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நமக்கு வந்து 1 1/2 மார்க் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 30வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிபந்தனையற்ற சமன்பாடுக்கு 1 விளக்கம் மட்டும் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 31வது கொஸ்டின் நீங்க பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 32வது கொஸ்டின். அதுக்கப்புறம் இப்போ தான் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க கம்பல்சரி கொஸ்டின் எழுத முயற்சி செய்திருந்தால் முழு மதிப்பெண் வழங்கலாம். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருந்தாவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3 மார்க் குடுத்துறணும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷம். கிரேஸ் மார்க் 3 மார்க் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா குடுத்துட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் தான் இப்போ நீங்க பார்த்துருக்கீங்க. ஆ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதேனும் 3 வேறுபாடுகள் இல்லாட்டி ஏதேனும் 3 பயன்கள் சரியா எழுதுனா போதுமானது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 35ல இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சது தான். சரியா? அதுக்கப்புறம் இந்த 36ல 6வது கொஸ்டின். சரியா? அதாவது கன அளவு கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் வந்து 52.38 வரணும். சரியா? அப்படி வந்தா மட்டும் தான் அது சரியான ஆன்சர். அதை நீங்க தெளிவா நீங்க பார்த்துக்கங்க. சரியா? மத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். மத்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு குழப்பம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சரியா? அதனால கண்டிப்பா மத்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்துங்க. இதோட PDF ஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். எடுத்து நீங்க என்னவெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். 3 மார்க் நமக்கு வந்து கிரேஸ் மார்க் குடுத்துருக்காங்க. மகிழ்ச்சி. ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க் யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க் யூ.